ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல மறுபடியும் துப்பாக்கி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷமா போஞ்சுகிட்டு இருந்த ஒரு பதற்றம் இப்போ திடீர்னு ஒரு பெரிய சண்டையா வெடிச்சிருக்கு. இந்த திடீர் எல்லை போருக்கு பின்னால என்னதான் இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நியூஸ் ஹெட்லைன்ஸை பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல உண்மையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ ஒன்னா சேர்ந்து தேட போறோம். சரி, முதல்ல களத்துல இப்போ என்ன நிலைமைன்னு பாத்திரலாம். ரெண்டு பக்கத்துல இருந்தும் வர செய்திகளை பார்க்கும்போது இது வெறும் துப்பாக்கி சண்டை மட்டும் இல்ல, ஒரு தகவல் யுத்தமும் சேர்ந்து நடக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது? 58 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை கொன்னுட்டோன்னு சொல்லுது. ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுது? இல்ல நாங்க 200க்கும் மேற்பட்ட தாலிபான் வீரர்களை கொன்னுட்டோன்னு சொல்லுது. பாத்தீங்களா, இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு இன்ஃபர்மேஷன் வார். ரெண்டு பேருமே கதையை தங்களுக்கு சாதகமா மாத்த பாக்குறாங்க. இதனால உண்மையில என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சண்டையோட பாதிப்பு போர்க்களத்தோட நிக்கல. டோர்காம், சமன் மாதிரியான முக்கியமான பார்டர் கிராசிங்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இதனால என்னாச்சு? வியாபாரம் மொத்தமா நின்னு போச்சு. பல பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. குடும்பங்கள் ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு. பார்டரை மூடுறதுங்கிறது சும்மா ஒரு கோட்டை இழுக்கிறது இல்ல, அது பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையையே முடக்கி போடுறதுக்கு சமம். ஆனா ஏன் இந்த பார்டரை மூடணும்? எப்படி இந்த சண்டை இவ்ளோ பெருசாச்சு? இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது பாகிஸ்தான் நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக், ஒரு வான்வழி தாக்குதல். இந்த சம்பவங்கள் எப்படி ஒண்ணுக்கொன்னு தொடர்பா இருக்குன்னு பாருங்க. முதல்ல பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. டிடிபி தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் தான் அடைக்கலம் கொடுக்குதுன்னு சொல்லுது. அடுத்ததா அந்த குற்றச்சாட்டை வச்சு ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே புகுந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்துது. இதுக்கு பதிலடியா ஆப்கானிஸ்தான் படைகள் பாகிஸ்தான் போஸ்டுகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இது ஒரு பழிவாங்கும் சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு அடியும் நிலைமையை இன்னும் மோசமாக்குது. ஆப்கானிஸ்தானோட பதில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நேரடியா இருந்துச்சு. அவங்க சொல்றத பாருங்க. இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது ஒரு நேரடியான வார்னிங். எங்க எல்லைக்குள்ள மறுபடியும் வந்தீங்கன்னா விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, இந்த திடீர் சண்டையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வரலாற்றுல பின்னோக்கி போகணும். ஏன்னா இன்னைக்கு கேட்கிற இந்த துப்பாக்கி சத்தத்தோட எதிரொலி 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய கோட்ல இருந்து தான் வருது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் மைய புள்ளியா இருக்கிறது இந்த டியூரான் லைன் தான். இது சும்மா மேப்ல இருக்கிற ஒரு கோடு இல்ல, இது பிரிட்டிஷ் காலத்துல போடப்பட்ட ஒரு வரலாற்று வடு. பிரிட்டிஷ் இந்தியா போட்ட இந்த கோடு இன்னைக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு ஆறாத காயமா அப்படியே இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை இன்னும் முடியாம இழுத்துட்டே இருக்கு? ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த கோடு அவங்க மேல திணிக்கப்பட்ட ஒண்ணு. அதனால தான் இது வரைக்கும் வந்த எந்த ஆப்கான் அரசாங்கமும் இதை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கவே இல்லை. இது வெறும் இட பிரச்சனை இல்ல, இது அவங்களோட இறையாண்மை, அவங்களோட தேசிய அடையாள சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இந்த வரலாற்று பிரச்சனை அந்த பார்டரோட மட்டும் நிக்கல, அதோட அதிர்வலைகள் அந்த பிராந்தியம் முழுசுமே பரவுது. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய காட்டுத்தீயை உருவாக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும். இதோட நிஜமான பாதிப்பு என்ன தெரியுமா? பார்டரை மூடினதால கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வியாபாரம் அப்படியே நின்னு போயிருக்கு. ட்ரக்குகள் மைல் கணக்கில் வரிசையில நிக்குது, அதுல இருக்கிற பொருட்கள் வீணாகுது. அந்த எல்லையை நம்பி வாழ்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த சண்டையோட தாக்கம் பலவிதமா இருக்கு. இந்தியா, சீனா மாதிரி பெரிய நாடுகள் நிலைமையை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்டர்ல இருக்கிற மக்கள் தங்களோட வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய அபாயம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஆப்கானிஸ்தானை ஆள்ற தலிபான்கள் தங்களோட ராணுவ பலத்தை இந்த பகுதிக்கு காட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு நினைக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இனி அடுத்து என்ன நடக்க போகுது? ரொம்ப சிக்கலான இந்த நிலைமையை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த நிலைமையை நீங்க புரிஞ்சுக்க சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. முதல்ல, மூடின பார்டரை மறுபடியும் திறப்பாங்களா? ரெண்டாவது, பாகிஸ்தான் இன்னும் தாக்குதலை தீவிரப்படுத்துவா? மூணாவது, சீனா, இந்தியா மாதிரி நாடுகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? எல்லாவற்றையும் விட முக்கியமா, அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் அடுத்து என்ன நடக்கும்னு தீர்மானிக்க போகுது. கடைசியா நம்ம மனசுல நிக்கிற ஒரே கேள்வி இதுதான். இது ரெண்டு நாடுகளும் தங்களோட பாதுகாப்புக்காக நடத்துற ஒரு சண்டையா, இல்ல இது ஒரு பெரிய பிராந்திய போரோட ஆரம்பமா? இதுக்கான பதில் காலம்தான் சொல்லணும்.